என்ன தம்பி? பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ண கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எந்திரிங்க தம்பி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணே, ஒரு கை என்ன, ரெண்டு கையும் அவ்வளவுதான். யாரு நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. என்ன ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நின்னுட்டே பேசுறீங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பொண்ணுகிட்டீங்க? வாங்கிட்டவா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா. என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா, பொண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை. பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது நீங்க இல்லங்க. இல்ல, நான் தான். அங்கேயும் இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, இங்க யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். யாரும் இல்ல, பயப்படாதீங்க. யாரும் இல்ல. ஐயோ, தம்பி அடிக்கிறத பார்த்து. இது பாப்பா இல்ல, தீப்பா. தம்பி எந்திரிக்க, ஓடிடுவோம், ஓடியாங்க. வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே, அண்ணே ஓடியாங்க. என்ன என்னது? அண்ணே, அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட, அன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே. நல்லா பாருங்க. இந்த சகப்பு ட்ரெஸ் தானே. இதோட விட்டுறாதீங்க. கவலையே படாத, கோழி அமுக்கிற மாதிரி கப்புல அமைக்க போறேன். என் வீட்டு வாசல்ல இருந்து என்ன யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சேப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில இழுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா? இழுத்தாயா? அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப தப்பு தப்புன்னு தப்பு. உங்க ஆட்டா அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. நம்ம பறந்துருக்கோம். மன்னிச்சிருங்க தாயே. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம்,  வான்னு கூப்பிட ஆளு இல்ல.
அடடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்ம வீடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன் மச்சான். ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி அவன் என்ன பண்றா தெரியுங்களா? ஆறாடா பறக்கிற முத்தம் கொடுக்குறா. ஐயோ ஊரே கிட்டு போச்சு. யாரவா? தம்பி யார் அந்த பொண்ணு? அவன் டவுன்ல இருக்காங்க. ஓ டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். ஏங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சொன்னாம காலவாய வச்சு சுட்டு விடுவேன். ஓஹோ சுண்ணாம்பு கால்வாய் இல்லையா? ஆமா வாங்க காப்பி. இல்லங்க நான் டவுனுக்கு போறேங்க. வரேன். என் அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? இந்த பாருமா அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க. எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ணா 7 வருஷம். ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ணா 14 வருஷம். தெரியுமா? என்னமோ ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? பின்னங்க ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன்னு சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துக்கிட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? பாருமா நீ பிளைங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுறேன். ஓ நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? இங்கெல்லாம் படுக்க கூடாது. எந்திரி. ஏன்? இது கோயில் சத்திரம் இல்ல. அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது? கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா காது குத்துறியா? ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேர்ந்து விடுறப்போ பொம்பளை நேர்ந்து விட மாட்டாங்களோ? ஏய் என் பொறுமையை சோதிக்காத. அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் ஆத்திரப்பட? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இத பார் கோபம் வர்றதுக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிரு. இல்ல இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளியே வீசி எறிஞ்சிருவேன். என்ன வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா இதான் என் கை. முடிஞ்சா வெளியே வீசி எறி பாப்போம். ஐயோ கைப்பிடி இழுத்துறானே யாரோ வாங்கல. கையவே பிடிக்கல. பாருமா பொம்பளை பிள்ளை எல்லாம் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒண்ணு செய்வோம். ஈவா மாட்ட போய் கேட்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம 2 பேருமே படுத்துக்கிறோம். அதெல்லாமா நான் எப்பயுமே கோயில்ல படுக்கிறதா வழக்கம். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. கையில மாட்டிக்கிட்டு போமா. பெட்டி எடுமா. அட வேகமா சுத்துமா. தள்ளி நிலையா கண்ணு பட்ட போது. ஆமா பெரிய 50 லட்சம் ரூபாய் கடை. அப்பனே சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க பிச்சு பிடுவேன் பிச்சி. ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா? நீங்க எப்படி தொடணும்? போமா உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப. உங்களுக்கு என்னடா? நகரியா யாராவது பார்த்தா கால்ல விழுகிறத தப்பா நினைச்சுக்க போறாங்க. வயசுல பெரியவன் தானே விழுந்தா என்ன? ஓஹோ ஐயாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல. போயா சும்மா இங்க சொல்ல வேண்டியது இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா? என்ன? அதாவது மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளியே போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணு வச்சுக்க அரசாயி அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கடை வச்சு கொடுத்துட்டல இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த நல்ல தேங்காய் தான் எடுத்துட்டு போ.
பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. யா, ஐயோ, வந்துட்டா. ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடன் வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துடுறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, துணில இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாயி, காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உன்கிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இப்படி காதை கொண்டாங்க. அட, சரி, சரி, போயா. ஏன் முழிக்கிற? புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன. ஏன் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையர் கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? போ. பாயா. ஓய், இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஆளு உப்பிலியப்பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க, எனக்கு எட்டனா அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன், பிச்சு.